சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சீதாக்கு வந்து அருண் தான் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால அருணை வந்து அங்கேயே ரோட்ல வச்சு திட்டுறாங்க. "இந்த மாரிலாம் எதுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க? உங்களால வந்து எங்க மாமாவ நான் தப்பா நினச்சுட்டேன். எங்க அக்கா கூட சண்டை போட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப இப்ப எங்க அக்காவ நான் எப்படி ஃபேஸ் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து திட்டுறாங்க. மீனாவும், சீதாவும் சேர்ந்து அருணை திட்டவும் பார்த்தீங்க அப்படின்னா, அருண் அங்கேருந்து வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேரா சீதா கிட்ட போய் கால்லயே விழுந்துடுறாரு. அருண் வந்து இந்த மாரி கேரக்டரே கிடையாது. ஆனா சீதாக்கு மட்டும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. முத்துவ வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அருண விட்டு கொஞ்சம் கூட போகவே இல்ல. அருண் பார்த்தீங்க அப்படின்னா, சீதா கிட்ட இனிமே இந்த மாரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, "முத்து நீ இந்த வாட்டி தப்பிச்சுட்ட. அடுத்த வாட்டி உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. ஸோ முத்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம, அவர் வந்து நம்ம ஃபேமிலில ஒருத்தர் அருண் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அருண் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவ அப்படி நினைக்காதனால தான் இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து முத்துக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா, அருண் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தா, சீதா வந்து அருண விட்டு விலகுற நிலைமை வரும். ஸோ அதுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.